Welcome to all. I am Kesamurthy, Christian Polytechnic College, Ottanchattaram. I handle subject computer hardware and servicing. Now discuss about monitor. இப்போ மானிட்டர் என்னென்னு பார்க்க போகிறோம். மானிட்டர்ன்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரானிக் அவுட்புட் டிவைஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ டிஸ்பிளே டெர்மினல் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கிராஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்பிளே மானிட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா March 1, 1973 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மானிட்டர். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிஆர்டி மானிட்டர், ரெண்டாவது பார்க்க போகிறது ஃப்ளாட் பேனல் மானிட்டர், மூணாவது பார்க்க போகிறது டச் ஸ்க்ரீன் மானிட்டர், நாலாவது பார்க்க போகிறது எல்இடி மானிட்டர், அஞ்சாவது வந்து ஓஎல்டி மானிட்டர்ஸ். டைப்ஸ் மானிட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிஆர்டி மானிட்டர். சிஆர்டி மானிட்டர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிஆர்டி மானிட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த சிஆர்டி மானிட்டருடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ் எ பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு கிரியேட் அன் இமேஜ் ஆன் த ஸ்க்ரீன். It comprises the guns that fire a beam of electron inside the screen. The electron beam repeatedly hit the surface of the screen. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ஜிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜென்ரேட்டிங் ஆர்ஜிபி. ஆர்ஜிபி மீன்ஸ் ரெட், க்ரீன், ப்ளூ இந்த கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் மானிட்டரில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் பேனல் மானிட்டர். இந்த ஃப்ளாட் பேனல் மானிட்டர் பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அதேமாதிரி இடமும் கம்மியான இடத்த தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஆர்டி மானிட்டரை கம்பேர் பண்ணும்போது இதோடைய பவர் வந்து கன்சியூம் லெஸ் பவர். தென் இந்த மானிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி டூ நாட் ப்ரொவைட் த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். இந்த ஃப்ளாட் பேனல் மானிட்டர் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நோட்புக், கம்ப்யூட்டர் அண்டு செல்லுலார் ஃபோன். இந்த மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் சைஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். 15 inch, 17 inch அண்ட் 18 inch இந்த வேரியஸ் டைப்பில் வந்து இந்த மானிட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும். டைப்ஸ் மானிட்டரில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டச் ஸ்க்ரீன் மானிட்டர். இந்த டச் ஸ்க்ரீன் மானிட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசர்ஸ் வந்து கம்ப்யூட்டரோடைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் வந்து கொடுக்கலாம். அந்த இன்புட் ஃபிங்கர் மூலமாக கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து என்னாங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக ஜென்ரேட் ஆகி அது எங்கே போகும்னா ஃபார்வேர்ட் டு த கண்ட்ரோலர் ஆஃப் ப்ராசஸிங். திஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் என்ன பண்ணோம்னா பிக்சர் மூலமாகவோ வேர்ட்ஸ் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா மெனுவை நம்ம கிளிக் பண்ணி அந்த மெனு மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு தேவையான டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் மானிட்டரில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்இடி மானிட்டர். எல்இடி மீன்ஸ் லைட் எமிட்டிங் டயோட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து லார்ஜ் அண்டு ஸ்மால் டிவைஸ், அதாவது லேப்டாப் ஸ்க்ரீன், மொபைல் ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர்ஸ், மானிட்டர்ஸ்க்கு வந்து இந்த எல்இடி டிஸ்பிளே தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓஎல்இடி மானிட்டர். இட் இஸ் ஏ நியூ ஃப்ளாட் லைட் எமிட்டிங் டிஸ்பிளே டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எல்சிடியோட கம்பேர் பண்ணும்போது மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பிரைட்டராக இருக்கும், தின்னர் அண்டு பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் ஆர்கானிக் தின் ஃபிலிம்ஸ் பிட்வீன் டூ கண்டக்டர்ஸ் அது மூலம் உருவாக்கியிருக்காங்க. நான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வைட்லி யூஸ்டு இன் லேப்டாப்ஸ், டிவி, மொபைல் ஃபோன், டிஜிட்டல் கேமரா, டேப்லெட் இதில் வந்து ஓஎல்இடி மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎம்ஓஎல்இடி ஸ்க்ரீன்ஸை வந்து லைக் பண்ணுறாங்க எல்லோரும். இது வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மானிட்டரில் எப்படி வந்து கனெக்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து விஜிஏ, தண்டர்போல்ட், HDMI, USB-C, டிவிஐ, டிஸ்பிளே போர்ட். விஜிஏ மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அல்லது வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தண்டர்போல்ட். இந்த கனெக்டிங் பெரிஃபரல் டிவைஸ், அதாவது மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர், ஸ்கேனர் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 20 GB in a seconds. நெக்ஸ்ட் HDMI மீன்ஸ் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னா ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆடியோ அண்டு வீடியோவை என்ன பண்ணுறாங்கன்னா டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க.
மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ளூரே பிளேயரை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கனெக்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. இந்த யூஎஸ்பி என்று என்னன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். இந்த யூஎஸ்பி மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா டிஜிட்டல் கேமராவை கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணலாம். கீபோர்ட், மைக்ரோஃபோன், மவுஸ், பிரிண்டர், ஸ்கேனர் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் யூஎஸ்பி கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஐ. டிவிஐ மீன்ஸ் டிஜிட்டல் விசுவல் இன்டர்ஃபேஸ். இதை கனெக்ட் பண்ணலாம். இது ப்ரொஜெக்டருக்கு வந்து மெயினாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க.